உலமா பெருமக்களே, ஆசிரிய பெருந்தகைகளே, என்ன எங்கள் ஹஸ்ரத் உட்கார்ந்துருக்காங்க. நானும் பகுதுமியாவில் ஓராண்டு ஓதியிருக்கேன். ஹஸ்ரத் அவர்கள்ட்ட நிறைய அடி வாங்கியிருக்கேன். எங்கள் அத்தாட்ட போய் சொல்லுவேன், ஹஸ்ரத் அவங்க புகாரி ஹஸ்ரத் அவங்க ரொம்ப அடிக்கிறாங்கத்தா, ரொம்ப பெரிய பெரிய அளவுக்கு வச்சுருக்காங்க. ஒரு நாளை எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அடி அவள்கிட்ட வாங்கிக்க. நாளை ஒரு நாள் நரகத்திலே நீ கடந்தாலும் உன்னுடைய ஆசிரியர்கள் அடித்த இடத்திலே நரகத்துடைய நெருப்பு படாது என்றார்கள். ஆகவே இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பள்ளியுடைய நிர்வாகிகள், ஹாஜி பெருமக்கள், ஆன்றோர்கள், ஜமாத்தார்கள், என் அன்பிலும் மேலான மாணவ கண்மணிகள், ஏன்னு சொன்னால் தாருசலாம் மதரசாவில் நானும் ஓராண்டு மதரசா மக்தபு ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறேன். அதில் எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம், மாணவ கண்மணிகள் ஹஸ்ரத் இக்ராமுல்லா ஹஸ்ரத் அவர்கள் அழகான முறையிலே இந்த மதரசாவை ரொம்ப அற்புதமான முறையிலே நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். மாணவர்களுக்கு அழகிய முறையிலே கல்வியாற்றலை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஆசிரியர் பெருமக்கள். மாணவர்கள் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை விளங்கி ஓத வேண்டும். ஹஸ்ரத் அவர்கள் சொல்லிக் கொடுப்பதை கண்ணும் கருத்துமாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மாணவர் ஹஸ்ரத் அவங்க தொழு வச்சுட்டு இருக்கும் பொழுது கிராத் ஓதிட்டு இருக்கும் போது கேட்கிறார். பின்னாடி அவரும் அந்த கராத்தை ஓதிட்டே கேட்கிறார். நேரா வீட்டுக்கு போனார். சொன்னாரு, ஹஸ்ரத் அவங்க இன்னைக்கு ஒரு ஆயத்து ஓதுனாங்க, அதுல கல் எடுக்கல மண்ணை பூசுன்னு ஓதிட்டாங்க, அது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க அத்தா பையனை கூட்டி போய், இந்த மாதிரி நீங்க ஓதனீங்க நினைச்ச பையன் சொல்றான், நான் கல் இஹ்னில் மன்பூசன் தான் ஓதனேன், அவர் தப்பா விளங்கிட்டாருன்னு சொன்னாங்க. பெரியார் சகோதரர்களே, என் அன்பு மாணவ கண்மணிகளே, ஓதக்கூடிய ஆயத்துகளை விளங்கி ஓத வேண்டும். மருகும் ஐயம்பேட்டை ஜியாவுதீன் ஹஸ்ரத் அவர்கள் சொல்வார்கள், மார்க்கத்தை கற்றுக்கொள்வது, குர்ஆனை கற்றுக்கொள்வது, அதை விளக்கத்தோடு கற்றுக்கொள்வது மிகச் சிறந்தது என்று சொல்வார்கள். ஒரு நாட்டுப்புறத்தான் கோழி ஊத்திட்டு போனானா, அதோட ஒரு ஆங்கிலன் எரித்த மாதிரி வந்தானா. அந்த கோழி எடுத்துட்டு போகக்கூடிய அந்த நாட்டுப்புறத்தானை பார்த்து வாட் என்று கேட்டானாம். அப்பொழுது இந்த நாட்டுப்புறத்தை சொன்னானா, இது வாத்தல்ல கோழி என்று சொன்னானாம். வேற யாரு கோயின் என்று கேட்டானாம். இது வேற யாரு கோழியும் இல்லை, என் கோழிதான் என்று சொன்னானாம். பிறகு அந்த ஆங்கிலின் அந்த கோழிக்கு விலை வைத்தானாம் 20 rupees என்று. மொண்டிக்கோழி எல்லாம் இல்லை, நல்ல கோழி தான் என்று சொன்னானாம். கடைசியில் ஆங்கிலேயனுக்கு கோவம் வந்து கட் அவுட் என்று சொன்ன உடனே அந்த நாட்டுப்புறத்தான் சொன்னானாம், கட்டை அவிழ்த்து விட்டால் ஓடி போய் என்று சொன்னானாம். காரணம், அவர் சொன்னது இவருக்கு விளங்கவில்லை, இவர் சொன்னது அவருக்கு விளங்கவில்லை. ஆகவே விளங்கி எந்த விஷயத்திலையும் நாம் கற்றுக்கொண்டால் அல்லாஹ் நிச்சயமாக உங்களை வருங்கால ஆளுங்களாக, ஹாஃபில்களாக, நல்ல மார்க்க மேதைகளாக ஆக்குவான் என்று கூறி, நான் வடக்கு பள்ளியிலே ஆரம்ப காலத்திலே மக்தப் மதரசா போதும் போது எங்களுக்கு ஒரு பைத் சொல்லி கொடுத்தாங்க ஹஸ்ரத். ஏண்டா அந்த பைத்தை உங்க முன்னாடி நான் பாடி காட்டுறேன், ஓதி காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். இஸ்லாம் என்னும் மாளிகையில் அடித்தளமாகும் ஈமானே, ஈமான் என்றால் நம்பிக்கை என்றும் அறிய வேண்டும். அதே அன்பின் பெரியோன் அருளாளன் அல்லாஹ் மீது நம்பிக்கை, முழுதும் அவனுக்கு அடிபணியும் மலக்குகள் மீது நம்பிக்கை, இறைவன் தந்த மறை மீது நெஞ்சில் வைப்பது நம் கடமை, நன்மை தீமை எல்லாமே நாயன் கையில் தானுண்டு, வல்லோன் விதிக்கு மாறாக
வாழ்வில் என்றும் நடக்காதே, மறுமை நாளில் ஒன்றாக மறுபடி எழுப்பப்படுவோமே. இறைவன் தந்த மறை மீது எங்கும் எதிலும் உள்ளவனாம், உன்னையோர் பெற்றோர் யாரும் இல்லை, உன் வழி பிறப்பு ஒன்றுமில்லை. குறைகள் எல்லாம் துய்யோனே, குறைஷும் அருஷும் உடையவனே. தேவை என்பது எனக்கில்லை, தேவை என்பது உன்னிடமே. பூமியில் என்றும் வாழும் வரை புகழ்மழை வாழ்வை தா அல்லாஹ். ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லாஹ், மா ஃபீ கல்பி கைருல்லாஹ், நூறு முஹம்மது ஸல்லல்லாஹ், அக்லா இலாஹ இல்லல்லாஹ். எங்கள் தாயார் தந்தையருக்கும், எங்கள் உஸ்தாத்மார்களுக்கும், எங்களுக்கு உதவி செய்தவர்க்கும், மற்றும் யூர் மக்களுக்கும், உலக முஸ்லிம்கள் யாவருக்கும் பிழைகள் பொறுப்பாய் ரஹ்மானே. ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லாஹ், மா ஃபீ கல்பி கைருல்லாஹ், நூறு முஹம்மது ஸல்லல்லாஹ், அக்லா இலாஹ இல்லல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.